ஆரம்பிக்கலாங்களா? நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாது. இன்ப அதிர்ச்சி கொடுத்த ஸ்டாலின். ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா பிங்கி பிங்கி பாங்கி பாதரச டாங்கி அப்படிங்கிற மாதிரி அவர் கையே பிங்கியா இருக்கும். தாயில் திறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. 6.5 hours later. வாரி வழங்கிய தமிழ்நாடு அரசு. அவருடைய உள்ளங்கையை பார்த்திருக்கீங்களா? கொடுத்து கொடுத்த சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர். நீங்க மருத்துவத்துக்கு திரையிடக்கூடாது, அதனாலதான் 5000 ரூபாய் போட்டிருக்கேன். அன்றாட செலவுக்கு 5000 ரூபாய் போட்டிருக்கின்றார். இதை சொல்வதற்கு தமிழ்நாடு அரசுக்கு வெக்கமா இல்லையா? தமிழ்நாடு அரசு அனைவருக்கும் தரமான, சமமான, சுகாதாரமான மருத்துவத்தை கொடுத்தா இந்த 1000 ரூபாயை வச்சுதான் அவங்க மருத்துவம் பார்க்க போறாங்களா? குட் क्वेश्चन. யூ ஆர் a good question. நீ 1000 ரூபாய் கொடுக்கும்போது நான் 30,000 கோடி 40,000 கோடி கொள்ளடிச்சேன். 2000 ரூபாய் தரேன், நான் 1 லட்சம் கோடி கொள்ளடிச்சுக்கிறேன். நான் மலையை வெட்டுவேன், நீ கண்டுக்க கூடாது, உனக்கு 1000. நான் ஆத்துமுள்ள அள்ளி வைப்பேன், நீ கண்டுக்க கூடாது, உனக்கு 1000. கான்ட்ராக்ட்ல கமிஷன் வாங்குவேன், நீ கண்டுக்க கூடாது, உனக்கு 1000. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் போடுவேன், கண்டுக்க கூடாது, நீ உனக்கு 1000. எல்லா துறைகளையும் மோனோபோலியா ஒரே குடும்ப நிறுவனத்துக்குள்ள கொண்டு வருவேன், நீ கண்டுக்க கூடாது, உனக்கு 1000. திரைப்படத்துறையை மொத்தமா கட்டுப்படுத்துவேன், நீ கண்டுக்க கூடாது, உனக்கு 1000. ஏன் இந்த 5000 ரூபாய் அறிவிப்பு அப்படின்னா தேர்தல் வரப்போகுது. நீ அப்படி வரியா? தேர்தல் தேதி வெளியிட்ட பிறகு அறிவிப்பாங்க. ஆனா இந்த முறை ஜனவரி மாசம் பொங்கலுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சாரு. ஏன்னா இவங்க அறிவிக்க போறாருங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அவர் அறிவிச்சாரு. இப்ப அவர் அறிவிச்சுட்டாரு, வேற வழி இல்லை, நம்மளும் அறிவிப்போம். இப்ப அவரும் 2000, இவரும் 2000 ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க. என்ன பெருசா களவாணி பயலுகளா?